பண்ணியா தலையை வெட்டி போடுவேன். வெட்டி போடுவோம் தலையை வெட்டி போடாத. எப்படி ஆடை ஆவணம் எப்படி இருக்கிறது? போல போல இருக்கிறான். சூரிய எப்படி தகதவன்றாரோ அத போல என்ன இவளை கிட்ட வர இந்த புடி இடையில தானே பேசலாம். நீ யாரு? காவல்காரன். வாங்கி சொல்ற பையன். எல்லாம் வந்து முன்னாடி வாங்கப்பா. அடி வாங்க கைட்டு வாங்க ஏன்னா என் குளம் தெரியுமா? அந்த சந்திர குலத்தில் சுந்திரம் போல 3 பேர். முதலாவது திருநாட்டு மகாராஜா, இரண்டாவது ஆண்டு மகாராஜா, மூன்றாவது இது ஆழ்வார். 3 ஆமா. நான் துரியோதனாதிகள் 101 பேரும் 101 பேரும். பாண்டு மகாராஜாவுக்கு நாங்கள் 5 பிள்ளையாக 5 பிள்ளை பிறந்தோம். உலகத்திலே கூறுவார்கள் பிரத்தி, அப்பு, வாயு, தேவு, ஆகாயம். அப்படி முதல் 5ஆக உயிர் ஒன்றாக பாங்கு வளர்ச்சியே. அப்படி மாந்தோடு நாளிலே எங்களை கண்டு ராம கொண்டாடா. 5 வயது அண்ணன் தம்பி, 10 வயது பங்காளி, 20 எதிராளி. அப்படி எதிராளியா நாங்க நினைக்கிறேன். நீங்க நினைக்கல. என் பங்காளி ஆமா பங்காளி வாழ கண் பார்க்க கூடாது. அவனுக்கு கண் பார்க்கல. நாங்க நல்லா இருக்க கூடாது. நாங்க சாவணும். இந்த நாட்டு அவன் ஒருவனே ஆகணும் அப்படின்னு எண்ணம் கொண்டான். எப்போ நாங்க என்ன செய்தோம்? என்ன யாரும் செய்யாது ராஜ செய்யாத வேள்வியை ஒரு இடத்துல செய்தோம். ஏன்னா எங்களை காடு காமிச்சாம பாரு கண்ணாடி பையன். காண்டோபுரத்துடைய காட்டை அந்த காண்டோபுரத்துடைய காட்டை அழித்தோம். நாடாக மாத்தி யாரும் செய்யாத யாகம் தர்ம ராஜ சுயாகம் யாகத்தை செய்தோம். யாகத்தை பார்த்து துரியோதனாதி வந்தாங்க. நாங்க தான் அழைத்து கொடுத்து வந்தோம். என் மனைவி திருச்சோடி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? எப்படியாவது பயம் வாங்கணும். அப்படி என்று எங்களுக்காக 5 மண்டபம் ஏற்பாடு செய்தார். சூதமாடினார். அனுபவம் பறித்து கொண்டார். எங்க 12ஆண்டு வனவாசம் ஓராண்டு ஐயா வந்தோம். கழிக்கும்பட காட்டுக்கு ஓட்டாண்டா. காட்டுல வந்து கஷ்ட போறோம். இந்த கஷ்டத்தை விட இதுக்கு முன்ன என்னன்னா பண்ணா தெரியுமா? பங்காளி வாழ கண்பாக துரியோதனன். பங்காளி தகராறு பாடல போக வைக்க கூடாது. உண்மையா இல்லையா? அப்படி ஒரு நேரத்தில் அரக்கு மாளிகை வந்து கட்டினார். அந்த அரக்கு மாளிகை எங்க 6 பேரும் குடி போற செய்தார். இந்த ஆட்கால அரக்கு மாளிகை திருவிழா எப்படி பண்ணாங்க? எப்படி அமங்கலமா ஒரு குச்சியா போட்டாங்க. 6 பேரும். ஆமா 6 பேரும் நோஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்து அவன் நினைச்சிட்டான் அரக்கு மாளிகை என்ன தெரியும் உனக்கு? சொல்லுங்க. சுலபமாக தீ பற்றக்கூடிய பொருள். ஆமா தீ பற்ற பொருள். தீ பற்றக்கூடிய பொருள் தான் அரக்கு சொல்லுவாங்க. ஆமா அந்த பொருளை சேகரித்து அதனால ஒரு மாளிகை செய்யா. என்ன செய்ய? அதுல உள்ள குடிமுறை செய்தான். தீட்டு கொத்தான. இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? யாருக்கு? என்னுடைய சிறிய தந்தை எதிராளருக்கு தெரியும். அரக்கு மாளிகை அதை கட்டும் போது எங்க
விருதாழ்வார் அந்த இடத்துல எப்படியாவது எங்களை கொல்லவும் நினைப்பான். அப்படி மனதில் எண்ணம் கொண்டு என்ன செய்தார்? அதை காட்டும் போது ஒரு சுரங்க பாதை சுரங்க பாதைனா சின்ன வழி வச்சிருப்பாரு. அரக்கு மாலையிலிருந்து உள்ளே இருந்து வெளியே போகுது. சுரங்க பாதை கூட ஒரு கோயில் ஆலயம் இருக்குது பாரு. ஆலயம் கட்டினா பெரிய கோயில். அத போல ஒரு சுரங்க பாதை அமைத்து வைத்தார் என்னுடைய சிறிய தந்தை. இந்த விஷயம் துரியனுக்கு தெரியாது. துரியன் சிறிய தந்தை தெரியும். அவர் என்ன செய்தா, நாங்க அந்த அரக்குமாலி கிளம்பாரு. நாங்க என்ன பண்ணோம், என்னை எழுப்பினார் பக்கமா சமாச்சாரம் ஒண்ணு. பங்காளி துரியோதன உங்களுக்கு போஜனம் சாம்பார் இந்த விருந்துனா இந்த மருந்துங்கிறது விருந்தை கொடுத்து மருந்து போக மயக்கலாம். விருந்து மருந்து பாத்தியா? விஷம். அத போல விஷத்துக்கு சமமா வீட்டு கொத்துனா நினைச்சிட்டார். நீங்க விருந்து வைக்கிறாங்க போஜனம் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நடு நேரம் 2 மணிக்கா உள்ளே குடிபுறச்சது நீங்க இருக்கு பாரு. உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு மாச்சே இப்படி செய்யறாங்க. இதை தடுக்க கூடாதுன்னு கேட்க அதுக்கு தான் ஒரு வழி செஞ்சிருக்கிறேன். என்ன வழி? கண்ண மூடாது அப்படின்னு சொன்னார். வரும்போது ஒரு சுரங்க பாதை அப்படின்னு சொல்லிட்டு போனா எல்லாரும் போஜனை புடிச்சு தூங்கினாங்க. எனக்கா தூக்கமே வரல. எப்பவுமே வராது தூக்கமே. காவலாளிங்க வந்தாங்க ஒரு 50 பேர் வீட்டு கொத்தா. நான் என்ன செய்தேன், மொத்த பேரையும் அடிச்சு கை காலந்து விளங்கிட்டு அந்த அரக்கு மாலையில உள்ள போட்டாங்களா. அதன் பிறகு என் அண்ணன் தம்பி மாறு தாயாரு